வணக்கம் ஜி. வணக்கம். இப்போ இன்றைக்கும் நேற்றும் தமிழ் ஃபிலிம் அசோசியேஷன் ப்ரொடியூசர் அசோசியேஷன் ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, யூடியூப் சேனல் அண்ட் படம் பார்க்குற எஃப்டிஎஃப் ஃபஸ்ட்டு ஷோ பார்த்துட்டு வர்றவங்க யாருமே படத்தை பார்த்துட்டு விமர்சனம் பண்ணக்கூடாது அப்படின்னு அவங்க ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த திருப்பூர் சுப்பிரமணியன் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் ஃபுல்லாகவே பேன் பண்ணுறோம். அதாவது எங்கள் தேட்டர் வளாகத்துக்குள்ளே யூடியூப் சேனல் சம்மந்தப்பட்டவங்க யாரையுமே நாங்கள் அலோவ் பண்ணவே மாட்டோம். அவர் இன்னும் கொஞ்சம் மேலே போய் எஃப்டிஎஃப்ஏ நாங்கள் தடை பண்ணலான்னு இருக்கிறோம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த உட்லண்ட்ஸ் தேட்டர் ஓனர் என்ன சொல்கிறாருன்னா, வளாகத்துக்குள்ளே யாரும் மைக்கை வச்சு உள்ளே நுழையக்கூடாதுன்றாரு. தனஞ்சயன் ஒருத்தர் தேட்டருக்கு வெளியிலேயே கூட யாரும் இருக்கக்கூடாதுன்றாரு. இது ரொம்ப அராஜகமாக இருக்குது. என்ன சொல்கிறது புரியல. இது எல்லாமே யாரோட பின்னணியில இயங்குது அப்படின்னா, முழுக்க முழுக்க சூர்யா அவர்களுடைய குடும்பம், அவங்களுடைய அரசியல் பலம். இது சொன்ன உங்களுக்கு வியப்பா இருக்கும். ஆனா அந்த குறிப்பிட்ட தயாரிப்பாளர் சங்கம் இல்லையா, அதோட நோட்டீஸ் இருக்குல்ல, அதை எடுத்து பாருங்க. அதுல பிரபு வருவார். எந்த பிரபு? சூர்யா அவர்களுடைய ரிலேட்டிவ் தயாரிப்பாளர் பிரபு வருவார். அவர் தான் வைஸ் பிரசிடன்ட் நினைக்கிறாரு. இங்கே ஒரு அழுத்தம் கொடுத்துக்க வேண்டியது. அந்த போது கடந்த 4-5 வருஷமா திமுகவுக்கு ஆதரவுன்றதன் காரணமாக அவருக்கு ஆதரவாக சினிமா வட்டத்தில் கூடிய தியேட்டர் அசோசியேஷன் இல்லை தியேட்டருடைய ஓனர்கள் இருப்பாங்களே, அவங்கள பேச வர்றது வேற யாரும் கிடையாது, திமுக அழுத்தத்தை தான் பேச வர்றாங்க. நீங்களே சொல்லுங்க, இதெல்லாம் இந்த அரசியல் கட்சியாவது பேச துணியுமா? எவ்வளோ பெரிய சர்வாதிகாரி கூட அவங்க பேசுறாங்க. என்ன ஒரு திமிரும் ஆணவம் இருந்தா விமர்சனம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு. எந்த இடத்துல உரிமை இருக்கு? எந்த நாட்டில் உரிமை இருக்கு? இன்னைக்கு விமர்சனம் பண்ண ஒரே ஒரு காரணத்துக்காக மக்கள் எவனும் விமர்சனம் பண்ணக்கூடாது, எல்லாரும் வாயை பொத்துங்கடா அப்படின்னு சொல்ற அளவுக்கு இவங்களுக்கு எங்கே தைரியம் வருது? திமிரு, வேற ஒன்றும் கிடையாது, திமிரு. இது முத நாள் சொன்னாங்க, சரி ஓகே. 2ஆம் நாள் சொன்னாங்க, ஓகே. 3ஆம் நாள் வளர்ந்துட்டானுங்க. எந்த அளவுக்கு வந்தாங்கன்னா, தேட்டருக்குள்ள யார் பேசக்கூடாதுன்ற அளவுக்கு நீங்க வந்துட்டாங்க. அதாவது தேட்டரோட ஓனர் தான் அதை முடிவு பண்ணுவாராம். தேட்டரோட ஓனராக இருக்கலாம்டா, ஆனா நாட்டில் சட்டம் ஒன்று இருக்கு இல்லையா, தேட்டர் ஓனர் இருக்காங்க, அதுக்குள்ள வேற ஒரு சட்டத்தை ஐயா அமல்படுத்துவ. அங்கே விமர்சனம் பண்ணக்கூடாது, நீ ஏடா முடிவு பண்றது? சட்டம் சொல்லணும். நீ என்ன ஒன்று பண்ணுங்க, அவசர நிலை சட்டம் கொண்டு வாங்க. யாரும் திரைப்படம் வந்தால் விமர்சனம் பண்ணவே கூடாது. சட்டம் வேணா இயற்றி பாருங்க, முடிஞ்சா இயற்றி பாருங்க. அதுக்கப்புறம் இருக்குது தேட்டருக்குள்ளவே நுழையக்கூடாது அப்படின்றது இன்னொன்று அவங்க சொல்ல வருது எப்படின்னா, பாசிட்டிவ் ரிவ்யூ தான் சொல்லணும்ன்றாங்க. இது என்ன மனநிலையில சொல்றாங்கன்னு புரியவே இல்லை. இவங்க என்ன நினைச்சிட்டாங்க, அதாவது இதை ஆரம்பிச்சது ஜோதியா. அவங்க என்ன நினைச்சிட்டாங்க, யாரோ திட்டமிட்டு நம்மள தாக்குதல் நடத்துறாங்க, திட்டமிட்ட விமர்சனம் முன்வைக்கிறாங்க. திட்டமிட்டு விமர்சனம் பண்ணக்கூடிய சில குழுக்கள் உண்டு. இந்த புளு சட்டை மாறனா அந்த ராஸ்கெல்லாம் திட்டமிட்டு தான் பண்ணுவான். அவன் யாருன்னா இந்த சவுக்கு சங்கரி, இதெல்லாம் ஒரு டீம்னு வச்சுக்கோங்க. யாரையா விமர்சனம் பண்ணாலும் நம்மகிட்ட வருவாங்க, யாரையா விமர்சனம் பண்ணியே பிழைக்கணும். அது யாராவது பிரபலமா இருந்தா அவங்களை விமர்சனம் பண்ணி பிழைக்கணும், இல்லாட்டி யாரையா காசு கொடுத்து அதுக்கு விமர்சனம் பண்ணணும். இவங்கள நீங்க விமர்சனம் பண்றீங்களா? நியாயம் இருக்கு. அதாவது இவங்க எல்லாம் எந்த துறையை பத்தி பேசுறதுக்கு லாய்க்கில்லாது, எல்லாத்தையுமே குறை சொல்லியே வாழணும் அப்படின்னு தெரியக்கூடிய ஒரு கும்பல். இவங்களை பத்தி அவங்க படுற ஆதங்கம்ன்றதான் நியாயமா நான் ஏத்துக்கிறேன். ஆனா மக்கள் யாருமே கருத்து தெரியக்கூடாது, எந்த நபருமே விமர்சனம் பண்ணக்கூடாது, இந்த லெவலுக்கு அவங்க போறாங்கன்னா இவங்க இன்னொரு சர்வாதிகாரம் நினைக்கிறேன். இவங்க எல்லாம் ஆட்சி கொடுத்தோம்னா இவங்க எந்தெந்த வேலை வைப்பானுங்க. நான் கேட்கிறேன், ஒரு படத்தை காசை கொடுத்து பார்த்துட்டு வெளியே படம் நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு பார்த்த ஒருத்தனை வாயை பொத்துற அளவுக்கு எது உங்களுக்கு அதிகாரம் கொடுக்குது? நீ பேசாம ஒண்ணு பண்ணு, தியேட்டர்ல இழுத்து மூடிடு. அப்படி ஒண்ணு இந்த திரைப்படத்தினால நாட்டுக்குள்ள நன்மைகள் நடந்த மாதிரி எதுவும் கிடையவே கிடையாது. இது இருந்தாலும் மக்கள் வாழ்வாங்கன்ற நன்மையும் கிடையாது. எனவே இந்த அளவுக்கு சர்வாதிகாரி போக்கு தேவையில்லைன்றேன். நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன். என்ன அப்படின்னா, இப்ப இவ்வளவு பேர் ஓடி கத்துறான்ல, இப்ப கத்துறவன் ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி அமரன் வெளியிட்ட ஒரு தியேட்டர்ல குண்டு வீசினாங்க இல்லையா? கண்டிப்பா. வாயை திறந்து பேசிக்கணுமா இல்லையா? யாரும் பேச. அப்ப ஏன் பேசல? அப்ப இவங்களுக்கு புற அழுத்தம் ஒண்ணு இருக்கு. அதாவது சூர்யாவுடைய தயாரிப்பாளர் சங்கம் அப்புறம் ஆளுந்தரப்பு இவங்களுடைய அழுத்தத்தினால இவங்க வெளியே ஓடிறாங்க. இவங்க உண்மையிலேயே நெஞ்சில நேர்வு இருக்கிறவங்கன்னா என்ன பண்ணி கொண்டு எப்படி தியேட்டர் முன்னுக்கு ஒருத்தன் குண்டு வீசலாம்? அதுவும் அமரன் ஒரு படம், அதுவும் எல்லையில் இருக்கக்கூடிய ராணுவ வீரர்களை பற்றிய ஒரு படத்தை ஒருத்தர் எதிர்க்கிறானா அவன் யாருன்னு கண்டுபிடிச்சு தண்டிக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க வெளியே குரல் கொடுத்திருந்தாங்கன்னா நான் ஏத்துப்பேன். இது வரைக்கும் ஏதாவது குரல் கொடுத்திருக்காங்க? எந்த விஷயத்துல குரல் கொடுத்திருக்காங்க? எவனும் குரல் கொடுக்குறான், இதுக்கும் குரல் கொடுக்குற லாய்க்கில்லாத நான் சொல்றேன். இவங்க முழுக்க வெளியே வர்றதுக்கு காரணமே சூர்யா இவ்வளவு பெரிய எதிர்ப்பை சந்திப்பான்னு எதிர்பார்க்கவே இல்லை. அடிச்சு தள்ளிடுச்சு, அதை நிப்பாட்டணும், அதை எதிர்காலத்திலே உருவாக்க கூடாது, இந்த அளவுக்கு வந்துட்டாங்க. அது எந்த மட்டத்துக்கு போயிட்டாங்க அப்படின்னா, ஆன்லைன்ல பார்த்தா சூர்யாவுடைய ரசிகர் மன்றத்துடைய ஐடிவி, அந்த ஐடிவிங்க சேர்ந்தவன் என்ன பண்றேன், ஒரு நபர் என்ன பண்றாருன்னா வெளியே சூர்யாவுடைய அந்த கங்குவா படம் நல்லா இல்லைன்னு ஒரு விமர்சனம் பண்ணியிருந்தாரு. அவர் என்ன சொல்லி போனா, பைத்தியக்காரமா கத்துறான், யாரா சூர்யான்னு நினைப்பாரு. அதுக்கு என்ன போடுறாங்க இவங்க 2 நாளா
மேலேருந்து உத்தரவாதம் போட மாட்டாங்க. என்ன போடுறாங்க, இந்த நபரை தேடி பிடிப்பதற்கு தகுந்த சன்மானம் கொடுக்க முடியும். என்ன கீழே ஒருத்தர் போடுறான், தலை எனக்கு பாஸ், அப்ப தலையை எடுப்புன்றாங்க. இது மாதிரிலாம் ஆக்ஷன் எடுக்குமா இல்லையா? அப்ப இது இந்த அளவுக்கு விமர்சனம் பண்ண நபர்களை தலையை எடுக்கணும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒருத்தர் போறேன். அது ஏறக்குறைய ஆதரிக்கும் விதமா இவங்க சர்வாதிகார போக்கோட விமர்சனமே பண்ணக்கூடாது இன்னொருத்தன் போறானா, இவங்க எல்லாரும் ஒரே கூட்டையில் தான் இருக்காங்க. இவங்க என்னன்னா ஐயோ விமர்சனம் பண்ணிட்டாங்க அப்படின்னு கொதிக்கிறாங்க. இப்போ ஓடாத படம் மக்கள் எதிர்ப்புன்றதை விட வெறுப்பு அடைஞ்ச ஒரு படத்துக்கு வந்து மக்கள் வந்து பேசுனதுக்கு இவ்வளவு விமர்சனம் பண்றாங்க. மக்களால் ஏற்றுக்கக்கூடிய படம் அமரன் கிட்டத்தட்ட வந்து 300 கோடி கலெக்ஷன் அந்த அளவுக்கு போனாலும் அக்செப்ட் பண்ண படத்துக்கு ஒரு சில குரூப்ஸ் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறது மட்டும் இல்ல. நீங்க ப்ளூ சட்டை மாறன் ஒருத்தருக்கால அவனே என்ன பேசுறேன், ஏதோ ஒரு இசையமைப்பாளருடைய மனைவியை தள்ளிட்டு போயிட்டான்ற மாதிரி பேசி முடிச்சிருக்கேன். யோசிச்சு ஒரு படத்துக்கும் அதுக்கு சம்பந்தமே கிடையாது. அப்ப வேணும் தானே பேசுறேன். அவன்லாம் பிடிச்சி ஜெயில போடணும். யாரு நான் சொல்றேன், அந்த புழு சட்டை மாறின உள்ள தூக்கி போட்டு சாத்தணும். அடுத்த வாழ்க்கை இந்த அளவுக்கு அருவருப்பா பேச வேண்டிய அவசியம் என்ன? அதுவும் திரைப்பட விமர்சனத்துக்குள்ள அதை எதுக்கு வைக்கிறான்? எனவே இவங்களெல்லாம் சேர்த்து நீங்க கண்டீங்க, அது நியாயம் இருக்கு. ஆனா மக்கள் பேசக்கூடாது எப்படி சொல்றீங்க? இந்த இடத்துல சூர்யா குடும்பம் இந்த புழு சட்டை மாறனோட மோசமானது நான் சொல்றேன். எப்படி சொல்றீங்க? ஏன்னா இவங்க ஒரு ஏற்பாடோட இருக்காங்க. இப்ப இவங்க எதற்கு இவ்வளவு கோவப்படுறாங்க? இதை பாருங்க, இங்க கோவப்படுறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இவங்க அது என்ன அப்படின்னா, இவங்களை பொறுத்த வரைக்கும் முதல் ஒரு 5 to 7 நாள் ஃபுல்லா தியேட்டர் ஓடிடணும். படம் நல்லா இருக்குன்ற ஓரம் வாங்க, தியேட்டர் ஃபுல்லா ஃபுல் பண்ணிடணும். அதுக்கு மக்களை வர வச்சிடணும். மக்கள் வர வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும், என்னென்ன முடியுமோ அத்தனை கப்சா கதை விட வேண்டியது. எது இந்த இன்டர்வியூ மூலமாக தயாரிப்பாளர், டைரக்டர், அதுக்கப்புறம் நடிச்சு நடிகரை ப்ரொமோஷன் பண்ண வேண்டியது. கண்ணா பின்னாலும் ப்ரொமோஷன் பண்ணுது. அதான் இதை பண்ணாங்க. எல்லா போடும் ப்ரொமோஷன் பண்ணா இவங்களுடைய என்ன என்னன்னா, நல்லா இருக்கிறதெல்லாம் முக்கியம் கிடையாது, நல்லா இருக்கிறதும் முக்கியம் கிடையாது. இவங்க எல்லாரும் வரணும், வந்து இவங்க காசை கொடுத்துட்டு போயிடணும். 7 நாள் கப்புச்சுப்புன்னு கொடுத்தாங்க வச்சுக்கோங்க, இவங்களுக்கு காசு பையில நிறைஞ்சிடும். இவங்க கணக்கே அதான். 10,000 தியேட்டரு, ஒரு நாளைக்கு 5 ஷோ, இத்தனை ஸ்க்ரீனில் வெளியாச்சுன்னு வச்சுக்கோங்க, 70-80% நம்முடைய ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்கு வந்தால் கூட 4-5 நாளாக நம்மளால சுமார் ஒரு 600-700 கோடியை வெளியே எடுத்துட முடியும். இதுதான் இவங்க திட்டம். அதுக்கப்புறம் நீங்கள் லாபம் சம்பாரிச்சுக்கோங்க. அப்போ இவங்களுடைய ஒட்டுமொத்த பிளான்ல மண்ணலி போடுறது யாரு? இவங்க 6 நாள் ஓடினாலே முழுசு நம்ம சம்பாரிச்சு பெரிய லாபம் பார்த்துட முடியும்னு திட்டம் போடுறாங்க. ஆனால் முதல் ஷோலையே மண்ணலி போட்டவே இந்த விமர்சனம். எதனால அதை மண்ணலி போட்டாங்க? ஏன்னா படம் இவங்க சொன்னதுக்கும் உண்மைக்கும் நேர்மாறு. இவங்க பண்ண ப்ரொமோஷன் எல்லாமே பொய். அப்பட்டமா மக்களை வர சொல்லி ஏமாத்திருக்காங்க. அந்த ஏமாத்தினதை தாங்க முடியாம மக்கள் சொல்றான் ஏமாத்திருக்காங்க. நான் உங்கள்ட்ட ஒன்று சொல்றேன். இப்ப இந்த படத்தை பத்தி சொல்றீங்களே, Z5ல 5ஆம் வேதம்னு ஒரு சின்ன சீரிஸ், ஒரு 8 எபிசோடு நாக எடுத்துக்காரு. யாரு? மர்மதேசம். அதை எடுத்து நபர் எடுத்திருக்காரு. அந்த 8 எபிசோடு எவ்வளவு கதை வச்சிருக்காரு உள்ள, அவ்வளவு கதை இருக்கு. ஆனா மொத்தமே அவங்க செலவு பண்ணது 4-5 கோடி இருக்கு. அவ்வளவு தரமா ஒரு வெப் சீரிஸ் எபிசோட கரெக்டா கொடுக்க முடியுது ஒரு நபரால. ஒரு 5-6 கோடிக்குள்ள. நீங்க 360 கோடி சொல்லிட்டு கேவலமா எடுத்தீங்கன்னா மக்களுக்கு இந்த வித்தியாசம் கூட தெரியாது. இது 360 கோடி செலவு செய்யவே இல்லை. நம்மள்ட்ட இருந்து காசை திருட முயற்சி பண்றாங்க. நான் சொல்றேன், கங்குவான்றது ஒரு ஸ்கேம். உண்மையிலே இவங்க எல்லாத்தையும் தூக்கி உள்ள போட்டு இந்த ஸ்கேமை கண்டுபிடிச்சு இதுக்கப்புறம் இந்த ஸ்கேம் நடக்காம பாத்துக்கிற வேண்டியது இந்திய அரசாங்கத்தோட கடமை. நீ விமர்சனம் பண்ற தடுக்காத. இந்த மாதிரி விமர்சனம் எல்லாம் தடுத்துட்டு கொள்ளையடிக்க நினைக்கிறாங்க பாருங்க. இந்த தயாரிப்பாளர் ஆரம்பிச்சு இந்த சினிமா கூட்டம் இவங்களெல்லாம் பிடிச்சி ஒரு புளி புளிஞ்சாதான் சரிப்பட்டு வரும். நான் சொல்றேன், எல்லா படத்தையும் விமர்சனம் பண்ணி கவுத்த மாதிரி இவங்க பேசுறாங்க. ஏற்கனவே இந்த விமர்சனம் முன்பு யாருக்கும் வரலையா? நிறைய வந்து யாருக்கு சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. இப்போ விஜய் படத்துக்கு இப்போ சமீபத்துக்கு முன்னால வந்து பாத்தீங்கன்னா 2-3 படத்துக்கு வந்திருக்கு. வேட்டையனுக்கு வந்தது, பாபா காலத்துல இருந்து வந்துட்டு தான் இருக்கு. இதுக்காக வந்து எல்லாருமே வந்து ஃபர்ஸ்ட் ஷோலாம் எடுத்து போடக்கூடாதோ இல்லை யாரும் உள்ள வரக்கூடாதோன்னு விமர்சனம் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அது போய் எப்படி தடுக்கும்? அதையும் தாண்டி படங்கள் ஓடதான் செய்யுது. கண்டிப்பா நீங்க பீஸ்ட் வராத விமர்சனம் கிடையாது. பீஸ்ட் படம் வரும்போது விஜய் அவர்களுக்கு பெரிய லெவலில் விமர்சனம் வந்துச்சு. அது கலெக்ஷனையும் பண்ணுச்சு. ஏன்னா ஒரு பக்கம் விமர்சனம் வந்தாலும் இன்னொரு பக்கத்து அந்த ரசிகர்களால் இல்லாட்டி அந்த மட்டத்தினால அந்த படம் ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு. அதனால வந்து பார்த்துட்டு போற அளவுக்கு இருந்துச்சு. இது பார்க்க கூட முடியல, கன்றாவியா இருக்குன்னு கத்திரியான். அதாவது கேலி பண்றது வேற, கோவம் ஆயிட்டாங்க இந்த படத்தை பார்த்து. அப்ப கோவம் ஆற அளவுக்கு படத்தை நீ எடுத்து வச்சுட்டு ஏன்டா கோவம் ஆறன்னு கேட்கறது எவ்வளவு முட்டாள்தனம். அந்த முட்டாள்தான் இவங்க பண்றாங்க. இப்போ விஜய் படமோ இல்லை ரஜினி சார் படமோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ரசிகர்கள் ஏற்றுக்குவாங்க, இல்லை பொதுமக்களும் சேர்ந்து ஏற்றுக்கும் போது படம் பயங்கர ஹிட் ஆகும். இது ரசிகர்கள் யாருமே ஏற்றுக்காத படத்தை எப்படி ஓட வைக்க முடியும்? அதுதான் இங்கே இவங்க புரியாதுன்னா, யாருமே ஏற்றுக்கல. விஜய் அவர்களோ ரஜினி அவர்களோ இவங்கெல்லாம் அனுப்பிச்சுக்கோங்க, ஓரளவுக்கு அரசியல் நிலைப்பாடு எடுக்காம, அதாவது திமுக அரசியல் நிலைப்பாடு எடுக்காம அவங்களால இருக்கான்னு வச்சுக்கோங்க, எல்லா போட்டு பேசிக்குவாங்க.
ஆனா சூர்யா பட்டவர்த்தனமாக திமுகவுக்கு ஆதரவா நின்ற நபர். அதோட சேர்த்து இந்த ஜெய்பீம் படத்துல வன்னியர் சமூகத்தை தவறா காமிச்ச நபர். அப்ப இந்த மாதிரி வேலையெல்லாம் நீங்க பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க தான் எதிரிகளை சம்பாதிச்சிருக்கீங்க. சூர்யா இயற்கையா எதிரிகள் அவருக்கு இல்லவே இல்லை. அவர் விரும்பக்கூடிய நபர்கள் தான் அதிகமா இருந்தாங்க. அவரே தான் வழிய போய் நாரம்ப யுத்தமே நான் ஒரு கட்சியின் சார்பா நிக்கிறேன்னு அவர் தான் நின்றார். அப்ப இந்த படம் விழுகும் போது வெறும் சினிமா ரசிகர்கள் மட்டும் அடிக்கல, இதாண்டா சாக்குன்னு எல்லாரும் எதிர்ப்பு சம்பாதிச்சாங்க. அவங்க ஃபுல்லா சேர்ந்து ஆளுக்கு ஒரு கை வைக்கவே படத்துக்கான விமர்சனம் கண்ணாபுரான போயிடுச்சு. படத்தை முதல்ல கேலிக்கிட்ட கூட பண்ணல, எல்லாம் கோவமாயிட்டாங்க. அப்ப ஆல்ரெடி கோவமா இருந்தவங்களாம் சேர்ந்து மொத்தவே படம் படுத்துருச்சு. இதுதான் நடந்திருக்கு. இந்த இதை புரிஞ்சுக்க முடியாது, இந்த இதை நான் புரிஞ்சுக்க மாட்டேன், யாரு விமர்சனம் பண்றாரோ அவனை வாயை மூட வைப்பனா, இது சர்வாதிகாரம் நான் சொல்றேன். இது திமிர் புடிச்சுத்தனம். இதை செய்யறது அப்பட்டமா வேற யாரும் கிடையாது, சூர்யாவோட குடும்பமும் ஆளுங்கட்சியுடைய தரப்பு தான். இதை செஞ்சு பார்ப்போம், இனிமே எவனும் விமர்சனம் வீட்டு வரக்கூடாது, அதை செஞ்சுலாம் பார்த்துருவோன்னு உள்ள துணிறாங்க. நான் சொல்றேன், இதுக்கு மக்களிடையே வரவேற்புல இருக்காது. இதுக்கு பேக் ஃபயர் ஆகுதா இல்லைன்னு பாருங்க. இப்போ தமிழ் ஃபிலிம் ப்ரொடியூசர் ஆகட்டும், இல்லை திருப்பூர் சுப்பிரமணியம், இல்லை தனஞ்சய், இந்த மாதிரி ஆட்கள் ஓடாத படத்துக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறவங்க, எனக்கு தெரிஞ்சு அமரன் படத்துக்கு பாம்பு தூக்கி போடுறாங்க. மைக்கு யூடியூப்காரனும் உள்ளே வரக்கூடாதுக்கு இவ்வளோ பேசுகிறவங்க பாம்பை தூக்கி போட்டவங்களை பற்றி இது வரைக்கும் ஒரு அறிக்கை கூட விடவே இல்லை. இல்லை, இந்த தனஞ்சயனா அவருக்கு தான் தெரியாது. அவர் சமீபத்தில் பேசின அந்த இது யூடியூப்ல அனுப்பிவிட்டாங்க. நான் அது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வியப்பாக இருக்கு. அந்த என்ன சொல்கிறேன், இந்த படம் வந்து ஹிந்திலேயே 500 கோடி 600 கோடி போகணும் பில்டப் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் என்ன சொல்றேன், சீனா கொரியா போன்ற நாடுகள்லாம் இது டப் பண்ணி ரிலீஸ் பண்ணால் பயங்கரமாக ரிலீஸ் ஆகும். அதாவது இவங்க என்னன்னா இந்திய அளவில் பெரிய படம்னு சொல்லலை, அந்த ஆளுக்கு நல்லா காசு கொடுத்துருப்பாங்க. அந்த ஆள் என்ன பண்றாப்புல, உலக அளவில் இது பெரும் படமா மாறும், இதுக்கப்புறம் ஒரு பெரிய உச்சத்தை அடைவோம், இப்படிலாம் சொல்றதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு ஸ்கேல்னு ஒன்று இருக்குமா இல்லையா? இந்த படம் இப்படியான தன்மையில இருந்தால் இப்படி போகும்னு நீங்களே சொல்லுங்க. அப்படி எந்த தன்மையில ஜீரோ இருக்குது இந்த படம் விமர்சனம் பண்ணிட்டு இருக்கீங்க? நீ 100% ஒரு ஸ்கேல் வச்சீங்கன்னா அதுல 10% கூட இதை ஃபில் பண்ணவே இல்லை, ஏதோ திட்டி தீர்த்துட்டாங்க. அப்படி ஒரு படத்தை எடுத்துட்டு இவ்வளவு பில்டப் எதனால கொடுக்க முடியுது? அப்ப நீங்க ஊரை ஏமாத்துறதுக்கு முயற்சி பண்றீங்க. இப்போ தனஞ்சய் என்ன சொல்றாருன்னா, ஒரு 190 ரூபா தானே, அது கொடுத்துட்டு அதுக்கு போய் இவ்வளவு விமர்சனம் பண்ணணுமான்னு கேட்கறாரு. போய் நல்லா இருக்கே பேசுறது. 190 ரூபானா அவருக்கு வேணா சிறுசா இருக்கும், எல்லாருக்கும் 100 ரூபா சிறுசா இருக்குமா? 190 ரூபா 10 ரூபா விமர்சனம் பண்றதுக்கு உரிமை இருக்கா இல்லையா? நாட்டுல ஒரு விஷயத்த சொல்றதுக்கு உரிமை இருக்கா இல்லையா? சொல்லவே கூடாது தடுக்கிறதுக்கு எங்க இவங்களுக்கு உரிமை கிடைச்சது? இந்த மாதிரி பேசுறது திமிர் பிடிச்சு தர நான் சொல்றேன் திரும்ப திரும்ப. 190 ரூபா அப்படி என்ன உங்களுக்கு மட்டமா தெரியுது கேட்கிறேன். 190 ரூபாயோ 300 ரூபாயோ அப்படி என்ன மட்டமா தெரியுது? இன்னொரு கருத்து என்ன சொல்றாங்க, நீங்க ஹோட்டல்ல போய் சாப்பிட்றீங்க, பொருள் நல்லா இல்லைன்னா அதுக்காக வெளியே வந்து போராட்டம் பண்றீங்களான்ற மாதிரி முட்டாள்தனமா ஒரு கேள்வி இருக்கு. நீங்க தான் அதை ஆரம்பிச்சு வச்சீங்க. நீங்க 5 நாள் பெரிய லெவல்ல ஊரை ஏமாத்தி சம்பாதிக்க நினைச்சீங்க, அதுக்கு எதிர்பார்ப்பை உருவாக்கி விட்டீங்க. அங்க டிமாண்ட் அதிகமாச்சு, அங்க பார்த்துட்டு வந்து வெளியே சொல்றேன் மோசம்ட்டான், உடனே பரவ ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு அதுல கவர்ச்சி இருக்கு, உங்கள் மீது ஏற்பட்ட கவர்ச்சி. இந்த ப்ராடக்ட் தோசை, அந்த கவர்ச்சியா இருக்கு. தோசைன்றது எல்லா பக்கமும் கிடைக்குது, எல்லா நேரமும் கிடைக்குது, இதுக்கு அவ்வளவா டிமாண்ட் இருக்குது. அப்போ உங்க படம்ன்றது வேற, இந்த ப்ராடக்ட் வேற, 2 ப்ராடக்ட் வேற வேற. 2 பொருளையும் ஒப்பிடுறதே சர்வ முட்டாள்தனம்ன்ற. நீங்க இந்த ப்ராடக்ட் எப்படி இப்போ டிசைன் பண்றீங்கன்னா, வெளியிடுறோம் 10 நாள் கல்லா கட்டுறோம், நல்லா இருக்கிறத விட மக்கள் காசு பைக்கில் வந்து காசை திருடுறோம். இதுக்கு திட்டம் போட்டீங்கன்னா அவன் திருடுறான் கத்ததான் செய்வேன். நீங்களே சொல்லுங்க, ஒருத்தன் திருடிட்டு ஓடும் போது ஏங்க உங்க காசை திருடுனானா? திருட முயற்சி பண்ண அப்புறம் இருக்க கத்துறேன் அப்படி கேட்குற எப்படி இருக்கும்? எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் இருக்கும். திருட்டு ஓடனே பார்த்து கத்தாதப்பா, இன்னும் 4 பேர் திருடினா மட்டும் சொல்லுப்பா, ஒரு 7 நாள் சென்று சொல்லுப்பா, இல்லை போலீஸ் ஸ்டேஷனில் போய் சொல்லுப்பான்னு சொல்கிற மாதிரி இருக்கு. நீ சொல்றது திருட்டு ஓடுற காசை திருடுறாங்கன்னு சொல்ல முடியும், திருட்டு பல்ல சொல்ல முடியும். இன்னொன்று, இப்போ இவங்க ஹோட்டலில் போயிட்டு நல்லா இல்லைன்னா, இல்லை ஹோட்டலில் போய் நல்லா நம்ம அங்கேயே கேட்டுருவோமே நம்ம. நல்லா இல்லைதான் சொல்ல போகிறான், நல்லா மக்கள் ரிஜெக்ட் பண்ண போகிறான். எல்லா பொருளுமே அப்படி ஆயிருக்கு. இன்னைக்கு ஆன்லைனில் எடுத்து பாருங்க, எல்லா ப்ராடக்ட்டுக்கான விமர்சனமும் வைக்கதான் செய்கிறாங்க. உங்கள் மீது இருக்கக்கூடிய அதிக கவர்ச்சியின் காரணமாக அந்த கவர்ச்சியை நீங்கள் தான் உருவாக்குறீங்க. அந்த கவர்ச்சியை நீங்களே உருவாக்கிட்டு எதிர்மறையாக விமர்சனம் வச்சுட்டு அவர் லொல்லோன்னு கத்திட்டே இருக்கீங்க. இப்போ ஒரு பக்கம் இவங்க ப்ரொடக்ஷன் தேட்டர் தவணை ஜோதிகா பேசியிருக்காங்க, அது கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, படம் ஆரம்பித்து ஒரு 20-25 நிமிஷத்தில் தான் வந்து படம் கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்குது. அதை தாண்டி வந்து படம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்திய அளவில் போற்றக்கூடிய படம் போல் இருக்குது. அதை வந்து தவறான சில பேர் வந்து ஏதோ பிளான் பண்ணி அவங்க அழிக்கணும்னு சொல்லி பிளான் பண்ணி அழிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. யார் நினச்சா அழிக்க முடியாதுங்க, எதை நினச்சா அழிக்க முடியாது. நல்லா இருந்துச்சுன்னா மக்கள்கிட்ட வரவேற்பு இருக்க தான் போகுது. நீங்கள் வெளியே வந்து விமர்சனம் பண்ண மக்களோட முகத்தை பாருங்கள். யாராவது திட்டமிட்டா பேசுனாங்க,
ரொம்ப யதார்த்தம் மக்கள் பேசிட்டு போனாங்க. இது திட்டமிட்டு பேசலான்றாங்க. இவங்களுக்கு ஏங்க இந்த புத்தி வர சொல்லவா? ஜோதியாக்கே இந்த புத்தி வரும் தெரியுமா? ஏன்னா திட்டமிட்டு இந்த மாதிரி வேலையெல்லாம் இந்த நாட்களை செஞ்சது இந்த கும்பல் தான். எப்படி கேளுங்க, எப்படின்னா தமிழ் சினிமா எப்படின்னா முன்னுக்க இந்த முதல் நாள் முதல் சோறுல அது உங்களுக்கு எல்லாம் தெரியும். இது ஒரு 10 தியேட்டர் எடுத்துக்க வேண்டியது, அந்த 10 தியேட்டர்ல தன்னுடைய ரசிகர்களை கூட்ட வேண்டியது, அவங்க பார்த்துட்டு வந்து நல்லா இருக்குன்னு சொல்ல போறாங்க. அவங்க நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க, முடிச்சு ஓட்ட ஓட்டி இதுதான் ஓடிக்கி இருந்துச்சு. முன்னுக்கு 10 தியேட்டர் ஓடிக்கிட்டு இப்போ எல்லா தியேட்டர்லையுமே முதல் நாள் முதல் ஷோ ஓட ஆரம்பிச்சிட்டாங்க, ஸ்பெஷல் ஷோ ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஸ்பெஷல் ஷோ போறவன் ரசிகர் மட்டும் கிடையாது, எல்லாரும் போயிடுறேன். அவன் வெளியே வரும்போது காட்சி ஊத்துறவன் எல்லாரும் காட்சி ஊத்துறாங்க. அது இவங்க உருவாக்குனது தான். அதாவது முதல் ஷோலையே படம் நல்லா இருக்குன்னு பரப்பி விட்டுறணும் அப்படின்னு போட்ட திட்டம் தான் இந்த ஸ்பெஷல் ஷோ. ஆனால் அதுவே இவங்களுக்கு வினையா மாதிரி நீங்கள் வந்து நிற்கிது. இவங்களுடைய வருத்தம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஷோவில் ரசிகர் தான் வந்திருப்பாங்க, ரசிகர் வந்து பாசிட்டிவான சொல்லியிருப்பாங்க, இப்போ நெகட்டிவ் வந்துச்சு. வந்தவர் சூர்யாவுக்கு ரசிகரே இல்லை, அவ்வளோ நினைக்கிற அளவுக்கு ரசிகர்லாம் கிடையாது, ஓடி வந்து அப்படியே அப்பிக்கிற அளவுக்கு ரசிகர் கிடையாது. ஓரளவுக்கு ரசிகர் இருந்தாங்க, அவங்களே அவர் பகைச்சிக்கிட்டார். ஏன்னா திமுகவுக்கு ஆதரவு நிலைப்பாடு எடுத்து. எனவே அவர் பகைச்சிக்கிட்டு ஏதோ ஒரு அரசியல் தெரியாத மக்களிடையே ஓரளவுக்கு நல்ல பேர் இருக்கு, அவ்வளவுதான். நடிகர்லாம் கிடையாது, ஒரு விமர்சனம் பண்ணி வச்சிருக்காரு. அந்த மக்கள் உள்ள வந்தாங்கன்னா என்ன சொல்லுவாங்க? நல்லா இருக்க நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க, நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க. வேற என்னன்னு சொல்லுவாங்க எதிர்பார்க்குறாங்க? இவங்க என்ன நம்ம எதிர்பார்க்குறாங்க? ஆனால் முதல் ஷோக்கு சூர்யாவோட ரசிகர்கள் வந்திருப்பாங்க, வரலையே. அப்புறம் இன்னொரு பக்கம் வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த கல்விக்காக வந்து சிவகுமார் பையன் சூர்யா வந்து இந்த அகரம் ஃபவுண்டேஷன் மூலிமா வருஷா வருஷம் பசங்களுக்கு கல்விக்கு எவ்வளோ இது செலவு பண்றாரு, அந்த ஒரு நல்ல எண்ணங்கள்லாம் அவருக்கு இருக்கு. அதனால விமர்சனம் பண்ணக்கூடாதா? இல்லை நியாயமா இல்லையா? நீங்களே சொல்லுங்க. ஏங்க ஊர்ல இருக்க எல்லாருமே தான் என்ஜிஓ வச்சிருக்கீங்க, உங்களுக்கு டாக்ஸ் பெனிஃபிட்ஸ்னு ஒன்று இருக்குது, அதுக்காக நீங்க என்ஜிஓ நடத்துறீங்க, அது உங்க இஷ்டம், அது உங்களுக்கு புனிதம் என்னமோ வச்சுக்கோங்க. அதுக்காக விமர்சனம் பண்ணக்கூடாது அநியாயம் இல்லையா? இவங்க எப்படி சமீபத்தில் பேச ஆரம்பிச்சாங்க என்ன அப்படின்னா, ஏங்க அவ்வளவு தூரத்துக்கு எதுக்குங்க நீங்க பில்டப் கொடுத்தீங்கன்னு கேட்டா, எங்க தொழிலுங்க அப்படிதான் பில்டப் கொடுப்போன்றாங்க. வந்ததுக்கு அப்புறம் படம் நல்லாலே விமர்சனம் பண்ணா என்னங்க, அகரம் ஃபவுண்டேஷன் வச்சிருக்கேன், படிக்க வைக்கிறேன், அப்படி ஏன்டா பில்டப் பண்ணீங்கன்னா வேற மாதிரி உருட்டுறானுங்க. படம் நல்லா இல்லைதான் கேட்டா பாருங்க நாங்க நல்லதுதான் செய்யறோன்றாங்க. படத்தை பத்தி பேசுறாங்க, படத்தை பத்தி பேச மாட்டாங்க. அப்ப இவங்க செய்யற ஊழலுக்கு வேற விதமான உருட்டு, அது தொழில் சொல்லிடுறது. ஏங்க படமா பாருங்கன்னா இல்லைங்க அவர் நல்லதுதான் செய்யறாரு, அதுக்காக அதை பாருங்க. ஒரு 4 பேர் படிக்க வைக்கிறதுக்காக படம் பார்க்கணும்னு வச்சுக்கோங்க. ஊருக்குள்ள யாருக்காக பார்க்கலாம்னா சங்கர நேத்ராலியா, அந்த அரவிந்த் ஹை ஹாஸ்பிட்டல், இவங்க நிறைய பேருக்கு நல்லது செஞ்சிருக்காங்க. அவங்க 2 படம் எடுத்தா வச்சுக்கோங்க, ஓஹோன்னு ஓட வைக்கலாம். அப்படியே மக்கள் இருக்காங்க. மக்களுக்கு தேவை ஒரு என்டர்டைன்மெண்ட், ஒரு பொழுதுபோக்கு. அதுக்கு ஒழுங்கா படம் எடுத்தியா, நீ சொன்னதை செஞ்சியா, இவ்வளோ. நீ சொன்னதை எதுவும் செய்யாம படம் நல்லா இல்லைன்றதுக்கு அப்புறம் நான் நல்லது செஞ்சிருக்கேன் அதாவது படம் பாருங்கன்னா என்ன அர்த்தம்? நான் நல்லது செஞ்சவன் எனக்கு விமர்சனம் பண்ணா என்ன அர்த்தம்? ஸோ இப்போ இது வரைக்கும் வந்த படங்கள்ல நல்லா இல்லாத படங்கள்ல மக்கள் எவ்வளோ விமர்சனம் பண்ணி இருந்தாலும் அதற்கு வந்து இந்த ப்ரொடியூசர் தியேட்டர் ஓனர்லாம் எதிர்ப்பு தெரிவிக்காதவங்க சூர்யா படத்துக்கு இந்த அளவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க வரைஞ்சு கட்டிக்கிட்டு வர்றதுக்கு காரணம் ஆளுங்கட்சி. இப்போவும் சொல்றேன், அவர் ஆளுங்கட்சிட்டு போய் நிற்கிறார். அவர் ஆளுங்கட்சிட்டு போய் நிற்காம இவர் நான் செஞ்ச விஷயங்களுக்கு அதுல இருந்து நான் பாடம் கத்துக்கிறேன். ஏன் இதுக்கு முன்னாடி அமீர் கான்லாம் சொல்லவே இல்லையா? அமீர்ல என்ன சொன்னாரு? எந்த அமீர்? நம்ம ஆடு அமீர் கிடையாது, ஹிந்தி ஆக்டர் அமீர். அவர் அமீர் என்ன சொன்னாரு? நான் கடைசியாக எடுத்த படத்துல இருந்து ஒரு பாடம் கற்றுக்கிட்டேன், எப்படியான விஷயங்களை செஞ்சிருக்க கூடாது, எப்படியான விஷயங்களை செய்யறத மக்களை ஏற்றுப்பாங்க. அந்த பக்குவம் வேணுங்க. அதுக்கு முன்னாடி 2000 கோடி வசூல் பண்ணதும் ஒரு படம் தான், அவர் படம் தான். இன்னொரு படம் தோல்வியானது அந்த மக்கள் தான் கொடுத்தாங்க. அது ரெண்டே மக்கள்கிட்ட இருந்தா கடைசியில் ஏற்றுக்குமா இல்லையா? இன்னைக்கு பாருங்க, சிவகுமார் குடும்பத்துக்கு அதை ஏத்துக்கிறதுல மனசே இல்லை. இந்த படம் ஓடாம முழுக்க போனது மட்டும் இல்ல, அது பெரிய அடி வாங்கினது காரணமே சிவகுமார் குடும்பத்தோட வாய். எல்லாமே என்னென்ன பேசுனீங்க? சிவகுமார் பேசுவாரா, ஜோதியா ஊருக்கு அட்வைஸ் பண்ணுவாங்களா, சூர்யா அட்வைஸ் பண்ணுவாரா, எல்லாம் சேர்ந்து அரசியல் நிலைப்பாடு எடுப்பீங்களா? நீங்க எல்லாம் வாயை பொத்திக்கிட்டு இருந்தீங்க வச்சுக்கவே படம் நல்லபடியா போச்சோ இல்லையோ இந்த அளவுக்கு கீழ்த்தரமா விமர்சனம் வந்திருக்காரு. நீங்க தான் மக்கள்கிட்ட வெறுப்பை சம்பாரிச்சவங்க. வெறுப்பெல்லாம் சம்பாரிச்சுட்டு இன்னைக்கு எல்லாரும் என்னை வெறுக்கிறாங்கன்னு சொல்றது முட்டாள்தனமா இல்ல? உங்க வேலையை மட்டும் நீங்க பாத்துக்கிட்டு பிரச்சனையே கிடையாது. இப்போ திரையரங்கு உரிமையாளர்கள் வந்து யூடியூப்லயோ மற்ற சேனல்ல பேட்டி எடுக்க உள்ள வராம இருக்கணும்னு சொல்றதை விட சிவகுமார் குடும்பம் வாயை திறக்காம இருந்தா நல்லதுன்னு நினைக்கிறேன். அதுதாங்க எல்லாருமே சொல்றாங்க. இதுதான் நியாயமான கருத்து. நீ வாயை பொத்தி இருந்தா இருக்க வேண்டியதானே? எந்த இண்டஸ்ட்ரியா நீ சொல்லுங்க, சிமெண்ட் ஃபேக்டரியில் ஆரம்பிச்சு எவ்வளவு தொழில்கள் இருக்கு, ஐடி செக்டார்ல தொட்டு எவ்வளவு தொழில்கள் இருக்கு. எந்த தொழில் இருக்கும்போது வெளியில வந்து நான் இந்த அரசியல் கட்சி சம்பந்தமா நிலைப்பாடு எடுக்கிறாங்க. உங்களை ஊருக்கு கவனிக்கின்றக்கா ஊருக்கு அறிவுரை சொல்ல போய் தான் இவ்வளவு வெறுப்பை சம்பாதிக்கிறீங்க. அதுல நேர்மையா இருந்த கூட பரவாயில்ல. ஒரு கட்சிக்கு சார்பா நிலைப்பாடு எடுத்துட்டு இன்னைக்கு ஓடி மறைஞ்சிட்டீங்க. எனவே இன்னைக்கு உருவாகி இருக்கக்கூடிய எல்லா எதிர்ப்பும் காரணம் சிவகுமார் அவருடைய குடும்பம் தான். அவங்க தான் போன காலத்துல செஞ்ச வேலைகள்னால இன்னைக்கு மக்கள் கூடுதலா எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அதாவது விமர்சனம்ன்றதை தாண்டி இவங்க எல்லாத்தையும் எல்லாரும் ஒரு கை பாத்துரும் சொல்லிட்டு எல்லாம் உள்ள இறங்குறது காரணமே இவங்க அவ்வளவு பகையை சம்பாதிச்சு வச்சிருக்காங்க. உங்களுக்கு எதுக்கு கட்சி நிலைப்பாடு? வந்தா முழுசு அரசியலுக்கு வந்திருக்கேன் இல்லையா? நீ வேணா ஒரு தொழிலை பார்க்க வேண்டியதானே?
இப்போ இன்னொரு விஷயம், இப்போ ஜோதிகா அன்னைக்கு பேசின விஷயங்கள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 1/2 மணி நேரம் வந்து சரியில்லைன்னு சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து ப்ரொடக்ஷன் மேனேஜர் வந்து என்ன பண்ணுறாருன்னா வால்யூம் வந்து 2 இது கம்மி பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று 1/2 மணி நேரம் கட் பண்ணணும்னு இது அத்தனையுமே விமர்சனம் பண்ணவங்களுடைய வார்த்தையை கேட்டு தானே பண்ணுறாங்க. விமர்சனம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் இது வால்யூம் எது கம்மி பண்ணீங்க, 1/2 மணி நேரம் எது கட் பண்ணீங்க? இல்லை அதான் சொல்ல, படம் முடிஞ்சிருச்சுங்க. அந்த படத்தை எவ்வளோ தூரத்துக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் ஓட வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அதுக்காக சினிமா எனக்கு தெரிஞ்சு சினிமா திரையரங்க உரிமையாளரை ஃபோன் பண்ணி நீங்கள் 50% 40% கொடுங்க, ஆனால் படத்தை எடுக்காதீங்க, அந்த அளவுக்கு வந்துட்டான்னு வச்சுக்கோங்க. எப்படியாவது படத்தில் குறைஞ்சபட்சமாக நஷ்டத்துலேருந்து தப்பிக்கணும், இல்லை நஷ்டத்தை குறைக்கவாது முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அதுக்காக இந்த வேலை பார்த்துக்கிறாங்க. நீங்களே சொல்லுங்கள், சினிமா 2 பாயிண்ட் குறைச்சி வச்சா சவுண்டு தான் குறையும். நீங்க ஒட்டுமொத்தமாக சவுண்ட் இன்ஜினியரிங் குறையாது. நீ பண்ணி சவுண்ட் இன்ஜினியரிங் ஒட்டுமொத்தமாக வால்யூம் குறைஞ்சிச்சு. இப்போ என்ன சொல்றாங்க, டம்மு டவுன் சவுண்ட் கேட்குது, அவங்க பேசுறதுன்னு கேட்க மாட்டேங்குது. வந்துருச்சா? நீங்க பண்ணி வச்சிருக்கிறது சவுண்ட் இன்ஜினியரிங் ஒர்க்கு. சவுண்ட் இன்ஜினியரிங் ஒர்க்கை திரும்ப நீங்க எடுத்து அந்த டிஜிட்டல் ஃபார்மேட் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே மாற்றி அமைச்சு சவுண்ட் இன்ஜினியரால தான் அதை குறைக்க முடியும். வால்யூம் குறைச்சா சவுண்டு தான் குறையும், மொத்தமா குறையும். அதெல்லாம் என்னது, வாய்ஸ் போச்சு. அதாவது அங்க உள்ள இருக்க யார் என்ன பேசுறதுன்னு தெரியவேன்ட்டாங்க. இப்ப இருக்கிற பிரச்சனை டம் டம் சவுண்ட் கிடையாது, பேசுறதே கேட்கல, முடிஞ்சு போச்சு. அதை விட இன்னொன்று என்ன சொல்றாங்கன்னா 1/2 மணி நேரம் கட் பண்ணா படம் நல்லா இருக்குன்றது. அதை விட முக்கியமா 1/2 மணி நேரம் கட் பண்ணாதீங்க, மொத்தமா சூர்யா வர சீனெல்லாம் கட் பண்ணிக்கன்றாங்க. அதை ஏத்து வாங்கலாமீங்க. இந்த படம் ஓட வாய்ப்பு இல்ல, ஓட வைக்கிறதுக்கு என்னென்ன முயற்சி பண்ணுவோம் அத்தனை முயற்சி பண்றாங்க. அதுல விமர்சனம் பண்ணவங்கள திட்டுறாங்க, விமர்சனம் பண்றவங்கள மிரட்டுறாங்க, விமர்சனமே பண்ணக்கூடாதுன்னு செய்யறாங்க. இது எல்லாம் கிளம்பி கடைசியா எங்க வந்து நிக்கிறாங்க, 12 நிமிஷம் கட் பண்ணிட்டேன், சவுண்டை குறைச்சிட்டேன், வந்து பாருங்கன்னா இந்த பாருங்க யாரும் பாக்குற ஆர்வத்தில் இல்ல, இந்த படம் ஆல்மோஸ்ட் செத்துருச்சு, முடிஞ்சிருச்சு. உண்மைதான். அதை அவங்க ஏத்துக்கிட்டு அந்த நஷ்டத்துக்கு காரணம் நாங்க தான், அதை நாங்க இனிமே திருத்திப்போம் சொன்னாதான் அது நல்ல மனிதர்களுக்கு அழகு. அதை விட்டுட்டு ஊருக்கு உபதேசம் சொல்றது, விமர்சனம் பண்ற வாயை புத்துணுன்றது, விமர்சனம் பண்றதுனா ஒடுக்குன்னு நினைக்கிறது, இந்த குழப்பல போனீங்கன்னா எழுதி வச்சுக்கோங்க, இதுக்கும் சேர்த்து அடி வாங்குவீங்க. அடுத்து அதுதான், அது கலெக்ஷனோட பார்க்கும்போது உதாரணத்துக்கு எக்ஸாம்பிள் எடுத்து தேவி தேட்டர் 4 தேட்டர் இருக்குது, 2 பெரிய தேட்டரு 2 சின்ன தேட்டர். 4 தேட்டரில் ஃபஸ்ட்டு நாள், 2வது நாள் பார்த்தீங்கன்னா 2 பெரிய தேட்டரில் எடுத்துகிட்டு அமரணம் போட்டுட்டு 2 சின்ன தேட்டரில் போட்டாங்க. அந்த 2 சின்ன தேட்டரில் இப்போ எடுத்துகிட்டு ஒரே ஒரு சின்ன ஒரு 200-300 சீட். இதுதான் நேச்சம், இதுதான் நிலவரங்க. இது அதிகபட்சம் போச்சுன்னா அவங்க கைக்கு, அதாவது ப்ரொடியூசர் கைக்கு மிஞ்சி போச்சுன்னா ஒரு 50 கோடி கிடச்சல பெருசு. அவங்க சொல்கிற கணக்குப்படி பார்த்தாலும் 300 கோடிலாம் வந்திருக்காது, ஒரு 150 கோடி 100 கோடி தொட்டனால பெருசு. அதில் ஒரு 50 கோடி இழப்பீடு, அது இல்லைன்னு சொல்ல முடியாது. அதுக்கு காரணம் உங்களுடைய பேராசை. உங்களுடைய பேராசையும் கடந்த காலத்தில் நீங்கள் பேசின வாய், அது ரெண்டையும் குறைச்சிக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க, அடுத்து வர காலங்களில் நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதை விட்டுட்டு சர்வாதிகாரி போக கூட விமர்சனம் எவனும் பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் அப்படிதான் பண்ணுவோம். நன்றி, வணக்கம். நன்றி.